ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி இல்லாம இப்ப யாரெல்லாம் கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள உடனடியா பணி நீக்கம் பண்ணுங்க. அதையுமே 1.5 லட்சம் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட போறாங்க. அதே மட்டும் இல்லாம ஓவரால் இந்தியா ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கும் அதிகமான டீச்சர்ஸ் இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் டெட் எக்ஸாம் அந்த எக்ஸாம் நடத்த போறாங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ண முடியும். நீங்க டெட் எக்ஸாம், BY எக்ஸாம், PG டெரிபி எக்ஸாம், அதே மாதிரி நியமன தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி ஈஸியா கைடன்ஸ் வாங்கிக்கலாம். அரசு பள்ளியில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் டீச்சரா பணியில் அமரணும் அப்படின்னா, அதாவது ஒரு கவர்மெண்ட் டீச்சரா பணியில் அமரணும், நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வுல யார் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் ஒரு அரசு பள்ளியில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி இல்லாம இப்ப யாரெல்லாம் கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள உடனடியா பணி நீக்கம் பண்ணுங்க. அதையுமே மென்ஷன் பண்ணிட்டு இது எல்லாமே உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் 1.5 லட்சம் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட போறாங்க. அதே மட்டும் இல்லாம ஓவரால் இந்தியா ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கும் அதிகமான டீச்சர்ஸ் பாதிக்கப்பட போறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆசிரியர் கூட்டமைப்பு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு சிராய்வு மனு கொடுக்க போறாங்க. எப்போதுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா அதுல பிளஸும் இருக்கும், மைனஸா இருக்கும். மேபி எல்லாருக்குமே அது ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அதை அப்செட் பண்ணிக்கிறோம். அதுல ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுது, நிறைய பேர் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னா அந்த ஸ்கீமை யாரு கொண்டு வந்தாங்களோ, ஒரு கருத்தை யாரு முன் வச்சாங்களோ அதுல ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ அதன் அடிப்படையில கட்டாய கல்வி உரிமை சட்டம் இது யாரு கொண்டு வராங்க அப்படின்னா NCT கொண்டு வராங்க, நேஷனல் கவுன்சிலிங் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தும் போது அதுக்கு முன்னாடி நியமனம் செய்யப்பட்ட டீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி, அதாவது தகுதி அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இல்லாம இருக்கு. அதை மென்ஷன் பண்ணி இந்த சிராய்வு மனுவை போட போறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. மேபி இருந்தாலுமே இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் டெட் எக்ஸாம் அந்த எக்ஸாம் நடத்த போறாங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னும் ஜனவரி மாசம், பிப்ரவரி மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா அடுத்து டெட் எக்ஸாம் அறிவிப்பு பப்ளிஷ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்குமே நீங்க ரெடி ஆகலாம். எப்போதுமே காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறும் போதும் அப்டேட்டா இருக்கும் போது மட்டும்தான் ஈஸியா லைஃப் அச்சீவ் பண்ண முடியுமே தவிர நான் மாறவே மாட்டேன், படிச்சேன் அப்படியே தான் இருக்கு அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியதான். ஓகே, ஸோ மேபி இந்த டெட் எக்ஸாம்ல வேற ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க டெட் எக்ஸாம், BY எக்ஸாம், PG டெரிபி எக்ஸாம், அதே மாதிரி நியமன தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி ஈஸியா கைடன்ஸ் வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.